அங்கு நடைபெறக்கூடிய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். அந்த குதிரைப்படை வரும்பொழுது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அதை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹ் சொல்றான். என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த குதிரைப்படை அப்படியே வருது. வரும் பொழுது எறும்புகள் எல்லாம் என்ன செய்யுது, அப்படியே கூட்டம் கூட்டமா அதனுடைய இறைகளை தேடி கொண்டு எறும்புகள்லாம் அப்படியே கோடு போட்ட மாதிரி லைனா வரும். நம்ம எறும்புலாம் எப்படி லைன்ல வரும் நமக்கு தெரியும். அது மாதிரி லைனா வருது. வரும் பொழுது அந்த எல்லாத்துக்கும் முதல் ஆளாக வரக்கூடிய அந்த எறும்பு அந்த குதிரைப்படை வரக்கூடிய அந்த சத்தத்தை உணர்ந்து அது அப்படியே திரும்பி மற்ற எறும்புகளை பார்த்து அந்த ஒரு எறும்பு சொல்லுது, நீங்கள் எல்லாம் எப்படி வந்தீங்களோ அதே வழியில போய் உங்க வீட்டுகள்ல போய் நுழைஞ்சுக்குங்க. ஏன்னா சுலைமானினுடைய குதிரை படை வந்துகிட்டு இருக்குது. யாரு? அந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து சொல்லுது, நீங்க எல்லாம் எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி திரும்பி போய் உங்க வீட்டுல போய் நுழைஞ்சுக்குங்க. என்ன காரணம்னா, சுலைமான் நபியினுடைய படை குதிரை படை வருது. சிக்கனைன்னு சொன்னா அந்த குதிரையினுடைய காலடியில மிதிப்பட்டு எல்லாரும் என்ன செஞ்சிருவீங்க, இறந்து போயிடுவீங்க. அதனால நீங்க எல்லாம் அவங்க வீடுகளில் போய் நுழைந்து கொள்ளுங்கள் என்பதாக ஹத்தா இதா அத்தவாலா வாதின் நம்மளி காலத்து நம்முனத்துன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அந்த எறும்பு சொல்லியது மற்ற எறும்புகளை பார்த்து, காலத்து நம்முனத்துன் யா ஐயுகன் நம்முனது குழு மசாகினகும், ஓ எறும்புகளே நீங்கள் எல்லாம் போய் உங்களுடைய வீடுகளில் ஒளிந்து கொள்ளுங்கள் அல்லது மறைந்து கொள்ளுங்கள் என்பதாக அது சொல்லுச்சு என்கின்ற ஒரு செய்தியை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது ஒரு படிப்பினையாக அல்லாஹ் சொல்றான். என்ன படிப்பினை அப்படின்னு சொன்னா, ஒரு எறும்பு இன்னொரு எறும்புகளினுடைய அந்த நலனை அது விரும்பியது. ஒண்ணு, ஒரு எறும்பு அந்த எறும்புக்கு சத்தம் கேட்டுருச்சு, நாம இப்ப போனோம்னா அந்த குதிரை காலில் மிதிப்பட்டு எல்லாமே இறந்து போயிடுவோம், அதனால எல்லாம் போய் ஒதுங்கிங்க என்பதாக இன்னொரு எறும்புகளுடைய நலனை அது பேசுச்சு. ஒரு எறும்புக்கு அந்த எறும்புகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையில் உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்குது. அந்த எறும்பின் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நேர்மையில உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்குது என்பதாக இந்த சம்பவத்தை சொல்லி அல்லாஹ் நமக்கு ஒரு படிப்பினையாக சொல்றான். அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை காட்டி கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய குறைகளை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய விஷயத்துல அவன் எப்படி போனா நமக்கு என்ன, நாம சரியா இருந்தா போதுங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் உருவாகுது. ஆனா அல்லாஹ் சொல்றான், எறும்பு கூட அப்படி நினைச்சதில்லை. இன்னொரு தன்னுடைய இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதாகத்தான் எண்ணியது. அந்த குணம் ஒவ்வொரு மனிதனிடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹ் அவனை பாதுகாப்பான் என்பதாக இந்த வரலாறுகள்ல நம்ம பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா அலைக்க தவக்கல்னா, இறைவா உன் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்தோம். அந்த நம்பிக்கையில உறுதி வேணும்னு சொன்னா நேர்வழியில் வாழ்ந்து நேர்வழி